இன்றைக்கெல்லாம் மெயின் டிஷ்ஷை யோசிக்கிறதில்ல, சைட் டிஷ்ஷை யோசித்தாலே மெயின் டிஷ் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து செட் ஆகிடுது. அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா தட்டைப்பயிர் போட்டு கூட்டு வச்சிடலாம் அரசாணிக்காய் போட்டு நினச்சேன். ஓகே, அப்படியே எல்லா பயிரும் போட்டு வேக வச்சு கொடுத்தோம்னா மார்னிங் அதை சாப்பிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் தோணிடுச்சு. அப்படியே பருப்பு போட்டு சவு போட்டு சாம்பார் வச்சலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரே பருப்பு வகையாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த சமைக்கிறதும் கூட பிரச்சனையே தெரியாது, என்னென்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதா எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதில் வேற ஒருத்தி மாற்றி ஒருத்தி வந்து பேசி பேசி என்னை வந்து நான் என்ன யோசிக்கிறேங்கிறதே மறக்க வச்சுறாங்க. ஒருத்தி போனால் இன்னொருத்தி வந்துடும், அரைக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வந்து மூந்து வந்துட்டுருக்கா. அதில் என்ன அவளுக்கு தெரியுதுன்னு தெரில. 2 பேர் சேர்ந்து என்னை ஒரு கட்டத்தில் ப்ரெஷரே ஏற்றிட்டாங்க. நான் வெளியே போகிறேங்கிற அளவுக்கு எனக்கு இதாகிருச்சு. ஒரு வழியாக அவங்களுக்கு வந்து காலையில் ஜூஸ் எல்லாமே கொடுத்துட்டு சாம்பார் பொரியல் சாப்பாடு எல்லாமே வச்சு இறக்கிட்டேங்க. ஏன்னா இந்த வேலையை முடிச்சு இவங்களை அனுப்புனா மட்டும்தான் எனக்கு அப்படியே மைண்டு ஒரு மாதிரி ஓகே இப்போ தான் நம்மளாக இருக்கோம் அப்படின்னு ஃபீல் ஆகும்.